அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து குடுத்துட்டு வரோங்க. ஸோ, இப்ப நெறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கன்டினியூஸா கேட்கிற டவுட்ஸ்க்கு நம்ம வந்து வீடியோஸ் குடுத்துட்டு வரோம். ஸோ, அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த விஷயத்த பத்தி பேசப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் கேட்ட விஷயம். ஸோ, தமிழ்நாட்டுல எல்லாருமே இந்த மெடிசின் ஓரியன்டடா வீடியோஸ் போடுறாங்க. இன்ஜினியரிங் ஓரியன்டடா வீடியோஸ் போடுறாங்க. ஆனா, ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் பேஸ் பண்ணி நெறைய பேர் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸோ, தமிழ்நாட்டோட முக்கியமான ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் கல்லூரிகள் எவை? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. அது எப்படி ரேங்கிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. ஸோ, நீங்க அகில இந்திய அளவுல எடுத்துக்கிட்டாலுமே சரி, தமிழ்நாடு அளவுல எடுத்துக்கிட்டாலும் சரி, கல்லூரிகளை தரவரிசைப்படுத்துறதுக்காகவே மத்திய அரசு ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த அமைப்போட பெயர் NIRF. நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற மாரியான ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. இவங்களே இந்தியாவுல இருக்கக்கூடிய தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள், மருத்துவக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், மேனேஜ்மென்ட் கல்லூரிகள், இது மாரி பல்வேறு வகையில தரவரிசைப்படுத்துறாங்க. ஸோ, நம்ம அந்த NIRF ரேங்கிங் மட்டும் தான் இன்னைக்கு இந்தியாவுல அஃபிஷியலா நம்ம ஒத்துக்கக்கூடிய ஒரு ரேங்கிங்கிறது NIRF ரேங்கிங் மட்டும் தாங்க. அத தாண்டி தனியாரால எடுக்கப்படக்கூடிய ரேங்கிங்கிறது அந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குதான்னு கேட்டா கிடையாது. ஸோ, இந்த NIRF ரேங்கிங்ல தமிழ்நாடு கல்லூரிகள் எந்தெந்த இடங்கள புடிச்சிருக்கிறாங்க, எத்தன கல்லூரிகள் புடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் பார்ப்போம். வந்து இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுக்க போறது டாப் 100 காலேஜஸ் இன் இந்தியா. இந்த டாப் 100 காலேஜஸ்ல தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூரி எத்தனாவது இடம் பிடிச்சிருக்காங்க மற்றும் அவங்க தமிழ்நாட்டுல எத்தனாவது பொசிஷன்ல வர்றாங்க அப்படிங்கிற தகவல்கள் பார்ப்போங்க. ஸோ, இப்போ நீங்க பார்க்குற இந்த ஸ்கிரீன் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 100 கல்லூரிகள் பற்றின தகவல்கள். ஸோ, இந்த டாப் 100 கல்லூரிகள்ல முதல் 100 கல்லூரிகள்ல தமிழ்நாட்டில இருந்து நம்மளுக்கு வந்து அம், முதல் இடம் பிடிக்கக்கூடிய கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PSGR கிருஷ்ணம்மாள் காலேஜ் ஃபார் உமன் அப்படிங்கிற இந்த கல்வி நிறுவனம் கோயம்புத்தூர்ல இருக்குது. அகில இந்திய அளவுல எத்தனாவது இடத்த பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 9வது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. பட் தமிழ்நாடு அளவுல முதல் இடம் தமிழ்நாட்டோட நம்பர் 1 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படிங்கிற இடத்த பிடிக்கக்கூடிய ஒரு கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, PSGR கிருஷ்ணம்மாள் காலேஜ் ஃபார் உமன். அடுத்து தமிழ்நாட்டில இருந்து வேற எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 2வது இடத்துல எந்த கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, PSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இதுவும் கோயம்புத்தூர்ல தான் இருக்குது. அகில இந்திய அளவுல இவங்க எத்தனாவது இடத்த பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10வது இடத்த அகில இந்திய அளவுல பிடிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அளவுல எத்தனாவது இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ, இது வந்து ஒரு டாப் 2 காலேஜஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்து தமிழ்நாட்டில இருந்து வேற எந்த கல்லூரிகள் அகில இந்திய அளவுல வர்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போங்க. ஸோ, இதுல தமிழ்நாடு அளவுல 3வது இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லயோலா கல்லூரி. லயோலா கல்லூரிங்கிறது நமக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்குது. அகில இந்திய அளவுல 14வது இடத்துல வர்றாங்க. ஆனா தமிழ்நாடு கேட்டகரியில 3வது இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்து கல்லூரி பிரசிடென்சி காலேஜ். எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்குது. அகில இந்திய அளவுல 15வது இடத்துல வர்றாங்க. தமிழ்நாடு அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, 4வது இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்து 5த் பொசிஷன்ல எந்த கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னை. அகில இந்திய அளவுல 16வது இடத்துல, தமிழ்நாடு அளவுல 5வது இடத்துலயும் இருக்கிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டுல வேற என்ன கல்லூரி வருதாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல, 6வது இடத்துல தமிழ்நாட்டோட தலைசிறந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல 6வது இடத்துல எந்த கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில இருக்கக்கூடிய தியாகராஜர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. அகில இந்திய அளவுல எத்தனாவது இடத்த பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 20வது இடத்த பிடிச்சிருக்காங்க. பட் தமிழ்நாட்டுல 6வது இடத்த பிடிக்கிறாங்க. அடுத்து 7வது பொசிஷன்ல எந்த கல்லூரி வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில இருக்கக்கூடிய விஓ சிதம்பரம் காலேஜ். விஓசி காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு அளவுல 7வது இடத்துலயும், அகில இந்திய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா 22வது இடத்தையும் பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து 8வது இடத்துல திருச்சியை சேர்ந்த என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் ஜோசப் கல்லூரி. இந்த சென்ட் ஜோசப் கல்லூரி திருச்சிராப்பள்ளியில இருக்கக்கூடிய கல்லூரியானது அகில இந்திய அளவுல 25வது இடத்தையும், தமிழ்நாடு அளவுல 8வது இடத்தையும் பிடிச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 8வது இடத்துக்கான ஒரு விஷயங்க. அடுத்து 9வது இடத்துல என்ன கல்லூரி வர்றாங்க அப்படிங்கிற தகவல்களையும் நம்ம பார்ப்போங்க. ஸோ 9வது இடத்த பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் வந்து 40வது இடமும்,
தமிழ்நாட்டுல 9வது இடத்தையும் எந்த கல்லூரி பிடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன். இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா 9வது இடத்துல வர்றாங்க. 10வது இடத்துல எந்த கல்லூரி வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஃபார் உமன். இந்த கல்லூரியானது 41வது இடத்துல வர்றாங்க. அடுத்து தமிழ்நாட்டோட 11வது இடத்துல எந்த கல்லூரி வர்றாங்க அப்படின்னு பாருங்க. திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய பிஷப் ஹீப்லர் அப்படிங்கிற இந்த கல்வி நிறுவனம் வர்றாங்க. தமிழக அளவுல 11, அகில இந்திய அளவுல வந்து பாத்தீங்கன்னா 46வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டுல 12வது இடத்துல எந்த கல்லூரி வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாளையம் கோட்டையில இருக்கக்கூடிய திருநெல்வேலி பாளையம் கோட்டையில இருக்கக்கூடிய சென்ட் சேவியர்ஸ் கல்லூரி, சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பாளையங்கோட்டை. இந்த கல்லூரி வந்து அகில இந்திய அளவுல வந்து பாத்தீங்கன்னா 12வது இடத்துலயும், தமிழ்நாடு அளவுல 12வது இடத்துலயும், அகில இந்திய அளவுல 48வது இடத்துலயும் வர்றாங்க. அடுத்து 13வது இடம் எந்த கல்லூரி வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கல்வி நிறுவனம் வர்றாங்க. அகில இந்திய அளவுல இவங்க வந்து 50வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து 14வது இடத்துல திருச்சிராப்பள்ளியில இருக்கக்கூடிய என்ன கல்லூரின்னு பாத்தீங்கன்னா, ஹோலி கிராஸ் கல்லூரி. இந்த ஹோலி கிராஸ் கல்லூரி வந்து தமிழ்நாட்டுல 14வது இடத்தையும், அகில இந்திய அளவுல 52வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. ஸோ 14 இடங்கள் முடிஞ்சிருக்குங்க. அடுத்து 15வது இடத்துல என்ன கல்லூரி வர்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 15வது இடத்துல சென்னையில இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் அப்படிங்கிற இந்த கல்வி நிறுவனம் வர்றாங்க. அகில இந்திய அளவுல அவங்க எத்தனாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 55வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து 16வது இடத்துல மதுரையில இருக்கக்கூடிய தி அமெரிக்கன் காலேஜ் அப்படிங்கிற இந்த கல்வி நிறுவனம் வர்றாங்க. அகில இந்திய அளவுல 59வது இடத்துல வர்றாங்க. அடுத்து 17வது இடத்துல சென்னையில இருக்கக்கூடிய குயின் மேரிஸ் கல்லூரி 17வது இடத்துல வர்றாங்க. அகில இந்திய அளவுல வந்து பாத்தீங்கன்னா 62வது இடத்துல வந்திருக்கிறாங்க. அடுத்து 18வது இடம் மார்த்தாண்டம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நேசமணி நினைவு கிறிஸ்டியன் காலேஜ், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குங்க. 18வது இடத்துல இருக்காங்க. அகில இந்திய அளவுல வந்து பாத்தீங்கன்னா 63வது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்து 19வது இடம் எந்த கல்லூரி வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சென்னையில இருக்கக்கூடிய எத்திராஜ் காலேஜ் ஃபார் உமன் அப்படிங்கிற இந்த கல்லூரி அகில இந்திய அளவுல 64வது இடம், தமிழ்நாட்டுல 19வது இடங்க. அடுத்து 20வது இடத்துல எந்த கல்லூரி வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டாக்டர் என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அகில இந்திய அளவுல வந்து பாத்தீங்கன்னா 66வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுலயே நமக்கு ஒரு டாப் 20 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பத்தி பார்த்தாச்சுங்க. அடுத்து ரிமைனிங் 100வது இடத்துக்குள்ள இடங்கள் பிடிச்ச மற்ற கல்லூரிகள் பத்தியும் பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தோம்னா 21வது இடம் எந்த கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். இவங்க தமிழ்நாடு அளவுல 21வது இடத்துலையும், அகில இந்திய அளவுல 67வது இடத்துலையும் வர்றாங்க. அடுத்து தமிழ்நாடு அளவுல 22வது இடத்துல எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். அகில இந்திய அளவுல 71வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து 23வது இடத்துல சிவகாசியில இருக்கக்கூடிய ஐயா நாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி. இவங்க வந்து அகில இந்திய அளவுல 72வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து காரைக்குடியில இருக்கக்கூடிய கல்லூரியான அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் காரைக்குடி 24வது இடத்துல வர்றாங்க. அகில இந்திய அளவுல 76வது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்து 25வது கல்லூரி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆர்ட்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அகில இந்திய அளவுல 76, தமிழ்நாடு அளவுல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து எத்தனாவது இடத்தை பிடிச்சிருக்காங்கன்னா 25வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து 26வது இடத்துல தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தஞ்சையில இருக்கக்கூடிய ராஜா சரபோஜின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, செர்போஜி கவர்மெண்ட் காலேஜ் தஞ்சாவூர் 26வது இடத்தை பிடிக்கிறாங்க. அகில இந்திய அளவுல 79வது இடத்துல வர்றாங்க. அடுத்து 27வது இடத்துல சேலத்துல இருக்கக்கூடிய கல்லூரி ஸ்ரீ சாரதா காலேஜ் ஃபார் உமன் அப்படிங்கிற இந்த கல்லூரி 27வது இடம், தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவுல 81வது இடத்துல வந்திருக்காங்க. அடுத்து 27 காலேஜ் முடிஞ்சிருக்குங்க. அடுத்து 28வது இடம். ஸோ 28வது இடத்துல எந்த கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு திருச்சிராப்பள்ளியில இருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரி. திருச்சிராப்பள்ளியில ஜமால் முகமது கல்லூரி 28வது இடத்துல இருக்காங்க. என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் 84வது ரேங்கிங்ல வர்றாங்க. அதுக்கடுத்து 29வது இடத்துல தூத்துக்குடியில இருக்கக்கூடிய
ஏபிசி மகாலட்சுமி காலேஜ் ஃபார் உமன். இவங்க அகில இந்திய அளவில் 88வது இடத்துலையும், தமிழ்நாடு அளவில் 29வது இடத்துலையும் வந்திருக்கிறாங்க. அடுத்து 30வது இடம் எந்த கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய டிஜி வைஷ்ணவா கல்லூரி. இது வந்து 91வது இடத்துல வந்து அகில இந்திய அளவில் இடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்து 31வது இடத்துல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அகில இந்திய அளவில் 94வது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு 31 கல்லூரிகள் வந்தாச்சுங்க. அடுத்து நம்மளுக்கு 32வது கல்லூரியா நம்மளுக்கு மதுரையில் வந்து 32வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபாத்திமா கல்லூரிங்கிறது இடம் பிடிக்குது. ஸோ இதுதான் தமிழ்நாட்டோட ஒரு டாப் 30 காலேஜஸ். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு டாப் 32 சொல்லியிருக்கேன். பட் ஒரு டாப் 30 காலேஜஸ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ரேங்கிங்காக பார்க்கப்படுது. ஸோ இந்த ரேங்கிங்கை பயன்படுத்தி நீங்கள் கல்லூரிகளில் சேர்றதுக்கு எந்த படிப்பு சேர்றதுனாலும் இந்த ரேங்கிங்கை பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல்வேறு வகையான தகவல்கள், கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள், கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.